ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து கேரிங் சோல் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பயந்தீங்கன்னெலாம் வர இன்டர்வியூ சொன்னீங்க. பட் பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே இருக்காதுடா, யாரும் பயப்பட தேவையில்ல. ஒயின் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவா. ஸோ போக போக எபிசோடில் தெரியும் ஒயினுக்கு என்ன ஆச்சுன்னு. ஓகேவா? ஸோ டோன்ட் ப்ரெஷர் யர் செல்ஃப். ஓகே, சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் கண்டினியூ பண்ணலாம். எதில் ஸ்டாப் பண்ணிப்போன்னா உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் மேரிடாக இருக்கும். ஸோ இதை பார்த்த ஜேகேவும் தயங்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருப்பாங்க. பிகாஸ் என்ன சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்க, ஜிம்மின் என்ன ஒரு ஃபூலிஷ்தனமாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் செம்ம கோவம் இருக்கும். ஜேகே ஒன்று பேச ஸ்டார்ட் பண்ணுவான். ஜிம்மின், தெரிஞ்சு தான் பண்ணுறியாடா இதெல்லாம்? பாரு, நீ பண்ணுறதெல்லாம் டூ மச். நாளைக்கு எதுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம்? இல்லைடா, அதான் கரெக்டாக இருக்கும். அப்போ தயாங் சடனாக ஜிம்மின் யோசிச்சு, இல்லை தயாங், நீ என்னோடய ஃப்ரெண்ட், ஸோ நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கோ. அப்போ நீங்கள் ஜிம்மினை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஜிம்மின் என்ன இவங்கெல்லாம் பேசுகிறாங்க? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். நீ என்னை லவ் பண்ணுறல ஜிம்மின்? ஹே லூஸு, அதான் நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சே, நாளைக்கு அஃபிஷியல் பண்ணிக்கலாம், வா தூங்க போகலாம். இல்லை ஜிம்மின், இங்கேவே என் கூடவே இருக்கியா? இங்கே பாரு அம்மு, வா என்னோட ரூமுக்கே இன்னைக்கு போகலாம், வா. ஹே ஜிம்மின், என்னடா பேசுகிற? ரூமுக்கு எப்படி? ஜேகே ப்ளீஸ்டா, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். அவ இருக்கிறத ப்ளீஸ் ஜேகே. பட் ஜிம்மின் இதெல்லாம் ஒன்றே தயவாங்க பார்த்துட்டு, சரி ரெடி பண்ணலாம் இரு, ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லாம் யாருனா இருக்காங்களா பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு தென் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அன்றைக்கி நீங்கள் ஜிம்மினோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் பாட்டு கேஷுவலாக உட்காந்துருக்கீங்க. ஜிம்மின் என்ன ஆச்சு? ஏன் அவ்வளோ டென்ஷனாக இருக்க? அது ஒன்றும் இல்லாமோ, நீ தூங்கு. எனக்கு மோஸ்ட்லி நைட்டில் தூக்கமே வராது ஜிம்மின். என்ன நைட்டில் தூக்கம் வராதா? அப்போ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? அம்மா கிட்ட பேசுவேன். பட் உங்கள் அம்மா தான் இப்போது இல்லையே ஒயன், எப்படி பேசுவ? ஃபோட்டோ இருக்குல்ல, நான் பேசுவேன். எங்கள் அம்மாவும் திருப்பி பேசுவாங்க தெரியுமா? உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அவங்க கூட சொன்னாங்க ஜிம்மின் ரொம்ப நல்ல பையனு. நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டேன். சரி வா, 2 பேரும் ஒன்று உட்காந்து பேசலாமா? நீ பிஸியாக இருப்ப. சரி நான் மட்டும் பேசிக்கிறேன். ஹே அம்மு, என்ன ஆச்சு உனக்கு? எப்படி பேசுவ? இப்படி தான் இதை பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து தென் உங்கள் கேலரியை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் உங்கள் மம்மி பிக் இருக்குது. அதை பார்த்துட்டு, அம்மா ஜிம்மின்மா, நான் ஆல்ரெடி உனக்கு நிறைய ஃபோட்டோ காமிச்சிருக்கேன்ல, இதோ நேரில் பார்க்குறியா? ஜிம்மின் அம்மா, ஹாய் சொல்லு ஜிம்மின். டி அம்மு, அது சொல்லு ஜிம்மின், அம்மா பாவம்ல. ஹலோ ஆண்டி. மா, உன்னை ஆண்டி சொன்னாமா, கேட்டுச்சா? ஜிம்மின் நல்ல பையன், நீ தானே சொன்ன நல்ல பையன் அவன். ஜிம்மின் என்னை நல்லா பார்த்துக்கிறாம்மா, நீ கவலைப்படாத சரியா? நான் நல்லா இருப்பேம்மா. நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஜிம்மினுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஜிம்மின் அப்படியே உங்களை அவனோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு, அம்மு அப்புறம் அம்மா கிட்டே பேசிக்கிறியா? இப்போ என் கூட பேசண்டி, எப்போனா ஒரு டைம் தானே என் கூட இருப்ப. அதுவும் கரெக்டு தான். சரி, நான் உன் கூடயே பேசுகிறேன். சொல்லு ஜிம்மினா, உனக்கு என்ன வேணும்? ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நான் உன்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்? அப்புறம் உனக்கு எவ்வளோ பேபிஸ் வேணும் ஜிம்மினா? நீ தாண்டி என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி. ஸோ பேபிஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் ஜிம்மினா, உனக்கு பேபிஸ் பிடிக்காதா? யார் சொன்னா? எனக்கு 3 பேபிஸ் வேணும் தெரியுமா? அப்படியா? சரி, நான் கண்டிப்பாக உனக்கு 3 பேபிஸ் பெற்று தரேன். சரிடி. ஜிம்மின், நம்மளுக்கு கல்யாணம் ஆனது சீக்ரெட் தானே? ஆமாடி, யார்கிட்டும் ஷேர் பண்ணாத. சரி ஜிம்மினா,
ஜிமின் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்னதுடி? மறந்துட்டியா? என்னது அம்மு? நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு என்னோட டர்ன். உங்கள் யாரோட சாங்குன்னா கவர் பண்ணணும். நான் ஃபில்டர் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நீ தான் எனக்கு சொல்லித்தரணும் ஜிமினா. ஃபில்டரா? பட் அது கொஞ்சம் லைக் வாய்ஸ் செக்ஸியாக நீ தான் சொல்லித்தரணும். நீ எனக்கு சொல்லித்தரியா? அதுக்கு என்ன, சொல்லி தந்தா போச்சு. நான் உனக்கு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக சொல்லித்தரேன். நீ படுத்து தூங்குறியா? எனக்கு நைட்டில் தூக்கமே வராது ஜிமின். ஒரு 2 hours 3 hours தான் தூங்குவேன். அதுவும் ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock தூங்கினேன்னா 5 o'clockலாம் எழுந்துப்பேன். இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன். வீட்லேயும் அப்படி தான். சரிடி. ஃபில்டரில் எந்த பாட்டு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி? என்னாச்சு ஜிமின்? ஏன் அவ்வளோ டல்லாகிடுச்சு வாய்ஸ் டல்லாகிடுச்சா? இல்லையடி, நல்லா தான் இருக்கே. இல்லையே, என் ஜிமின் பற்றி எனக்கு தெரியாதா? நீ வேணா லேப்பில் படுத்துக்கிறியா? பா படுத்துக்கோ. பா படுத்துக்கோ. என்னாச்சு ஜிமினா? என் மோச்சி பாப்பாக்கு என்ன? பொண்டாட்டி. நீ என்கிட்ட எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுடி. எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசு. ஃபோட்டோ கிட்டலாம் பேசாத சரியா? நான் உன் ஜிம்மின் இருக்கேன் நடி, உன் கூட தான். அப்புறம் எதுக்கு நீ ஃபோட்டோவில் பேசிகிட்ருக்க? அதுவா ஜிமினா, நான் அப்போதுலேருந்தே உன் கூட ஃபோட்டோலேயே பேசிட்டேன்னா இப்போ திடீர்னு நீ நேரில் இருக்கியா, எனக்கு லைட்டாக ஷையாக இருக்குது. தென் அப்படி பயமாக இருக்குது ஜிமினா, அதான். சாரி, இனிமேல் நான் உன்கிட்ட நேர்லேயே பேசுகிறேன்னு. சரிடி பொண்டாட்டி. சரி, நீ கொஞ்ச நேரம் படுக்கிறியா? நான் வேணா சாங் பாடட்டுமா? ஜிமினா, ப்ராமிஸாக எனக்கு தூக்கம் வராது. நான் பொய் சொல்லலை, என்னை நம்பு ஜிமினா. என்னடி இப்படி சொல்கிற? அப்படி சொல்லிட்டு ஜிமின் அந்த மொமெண்ட் உங்களை பார்க்கவே ரொம்ப அவனுக்கு பாவமாக இருக்குது. சடனாக ஹக் பண்ணிட்டு, சரி இரு நான் உனக்கு மில்க் கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு மில்கில் வந்து ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு அவன் மிக்ஸ் பண்ணி தரான். ஸோ நீங்கள் அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டுறீங்க. ஜிமின் அவன் உங்கள் செஸ்ட்லேயே தென் அவனோட செஸ்ட்லேயும் அப்படியே இருக்கமாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டுருப்பான். அவன் தூங்கியிருக்க மாட்டான், சும்மா உங்களை ஹக் பண்ணிட்டு மட்டும் இருந்திருப்பான். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்துட்டு டாக்டருக்கு கால் பண்ணி பேசுவான். ஹலோ, சொல்லு ஜிமின். டாக்டர், என்னாச்சு ஜிமின் இந்த நைட்டில்? அதுவும் டாக்டர், உங்ககிட்ட பர்சனலாக சில விஷயம் பேசணும். சொல்லு ஜிமின். ஆக்சுவலி எனக்கு இன்றைக்கி மேரேஜ் ஆகிடுச்சு டாக்டர். இட்ஸ் a சீக்ரெட் மேரேஜ். வாவ், கங்க்ராட்ஸ் ஜிமின். தேங்க்யூ டாக்டர். பட் அவளுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். சைக்காலஜிக்கலாக அவள் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கான்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவள் தனியாக ஃபோட்டோ பார்த்து பேசுகிறா. தென் பேப்பரில் ட்ரா பண்ணி அந்த டயக்ராம் கூட பேசுகிறா. ஸோ பயமாக இருக்குது டாக்டர். ஸோ ஜிமின், இது கொஞ்சம் லைக் இது ஒரு சைக்காலஜிக்கலி டிஸ்டர்ப் தான். ஸோ உங்கள் ஒய்ஃப் டாக்டர் எனிதிங் சீரியஸ்? இல்லை ஜிமின், செக் பண்ணிவிட்டு சொல்லிடலாம். அது வரையும் நீங்கள் ரொம்ப பேனிக்காகாதீங்க. பட் டாக்டர், அவளை என்ன சொல்லி கூட்டிகிட்டு வர்றது? கரெக்ட் ஜிமின். பிகாஸ் அவங்களுக்கு நீங்கள் இஷ்யூ சொல்லி கூப்பிட்டிங்கன்னா இட்ஸ் லைக் அவங்களுக்கு பர்சனலி இன்னும் ஹர்ட் ஆகும், இன்னும் டிஸ்டர்ப் ஆவாங்க மென்டலி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போலாம் எனக்கு ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்கனால எனக்கு மென்டலி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ ஒரு செக்கப் போகலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க. உங்களை செக்கப் பண்ணுறேன்னு சொல்லி நான் ரூம் கூட்டிகிட்டு போகிறேன். தென் வயன் நீங்களும் செக்கப் பண்ணிக்கோங்களேன். நார்மலாக நான் கேட்குறேன். ஸோ கண்டிப்பாக செக்கப் பண்ணிப்பாங்க. தென் இட்ஸ் ஓகே ஜிமின். டாக்டர், எனக்கு ப்ராமிஸாக அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அழுக்கக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஹே ஜிமின், கமான், இதெல்லாம் நார்மல் தான். இப்போ
இருக்க லைஃப் ஸ்டைல் நிறைய பேருக்கு இது ஒரு நார்மல் விஷயந்தான். டாக்கிங் அலோன்லாம் மேபி அது சுச்சுவேஷன் பொறுத்து. இப்போ எல்லாருமே அப்படி தானே இருக்காங்க அலோனா. ஸோ எதுவும் நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க, பார்த்துக்கலாம். நாளைக்கு அப்பாயின்மெண்ட் நான் ரெடி பண்ணிடுறேன். பட் டாக்டர் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக எனக்காக பண்ண முடியுமா? ஏன்னா நான் பண்ணியிருக்கிறது சீக்ரெட் மேரேஜ். ஷுவர் ஜமீன். நான் ஒரு 6 o'clock ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்துடுங்க. டாக்டர் தேங்க்யூ ஸோ மச். எனக்காக இவ்வளோ ஜமீன். பார்த்துக்கலாம். ஓகே, பாய். நீங்கள் நல்லா தூங்குங்க, ஓகேவா? தேங்க்யூ டாக்டர். ஸோ ஜிமினும் உங்கள் ஃபேஸ் அப்டேட் அப் பண்ணிட்டு, என்னாச்சு பொண்டாட்டி உனக்கு? நான் தான் உன்னை ஒழுங்காக கேர் பண்ணலையோ? நான் ஒழுங்காக உன் மேலே லவ் கொடுக்கலையோ? நான் ஏன் மேலே தாண்டி தப்பு? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பொண்டாட்டி. ஐம் சாரிண்ணே. சரியா? இனிமேல் உன் புருஷன் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், சரியா? அப்படி சொல்லிட்டு ஜிமினும் படுத்து தூங்கிடுறான். ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணும். ஸோ ஜிமின் சீக்கிரமாக உங்களை எழுப்பி ரெடியாக்க வைக்கிறான். நீங்கள் எதுக்கு மூச்சு பாப்பா, எங்கே போகிறோம்? என்கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்பாக இருக்குடி, ரொம்ப ப்ராக்டிஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப அலைச்சலாக இருக்குது. மொச்சி பாப்பா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் மென்டலிலாம் டிஸ்டர்ப் ஆகுற? அதான் நான் இருக்கேன்ல. ஆமாடி, என்னால் டாக்டரை போய் பார்த்துடலான்னு தோணுது. ஸோ நீயும் வா என் கூட. போகலாம் மொச்சி பாப்பா, நீ கிளம்பு அப்படி சொல்லிட்டு நீங்களும் கிளம்புறீங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அதே தான். ஸோ அந்த ட்ராமா தான் க்ரியேட் பண்ணுறாங்க அங்கே. அப்போ கேஷுவலாக டாக்டர் உங்ககிட்ட ஒயன் நீங்களும் சும்மா நார்மலாக செக் பண்ணிக்கிறீங்களா? பட் டாக்டர், எனக்கு என்ன, சும்மா இது நார்மலான செக்கப் தானே. ஸோ நீங்களும் பண்ணிக்கோங்களேன். ஜிமினுக்கும் கொஞ்சம் கப்பல் கோல்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால கேட்டேன். உங்களுக்கு வேண்டான்னா ஓகே. இல்லை நான் பண்ணிக்கிறேன் டாக்டர் அப்படி சொல்லிட்டு நீங்களும் செக்கப் போகிறீங்க. ஸோ டாக்டர் உங்களை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுறாரு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டோஸ் கொடுத்து உங்களை ஸ்லீப் பண்ண வச்சுருப்பாரு. தென் ஜிமின் கிட்ட பேச உட்காராரு. டாக்டர் ஓகே தானே, எவ்ரி திங் இஸ் ஆல்ரைட் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல டாக்டர்? அவள் சின்ன பொண்ணு. ஓகே 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 காம் டவுன் ஜிமின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம் டவுன், உட்காருங்க டாக்டர். உட்காருங்க ஜிமின். என்ன சொல்கிறது, சீரியஸாக சொல்லணும்னா ரொம்ப சிவியராக தான் இருக்குது. லாஸ்ட் 10 years-ஆ 12 years-க்கு மேலே இருக்குது அவங்களுக்கு இது. வீட்டில் யாருக்கும் தெரியல போல். சின்ன வயசுலேருந்தே ஃபோட்டோ கிட்ட பேசி பழகிருப்பாங்க போல். நான் செக் பண்ணும் போது தான் தெரிஞ்சு, ஸ்கூல் முடிச்சுட்டு இது மாதிரி ஃபோட்டோ பார்த்து பேசுறது, தென் வாலை பார்த்து பேசுறது, டாய் பார்த்து பேசுறது. இதை மெடிக்கலில் ஸ்கிட்டிசிஃபோனியா அப்படி சொல்லுவாங்க. ஸோ டாக்டர், என்ன டாக்டர், இது பயப்படுற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியல ஜிமின். ஆனால் இதை ரொம்ப தூரம் போனால் அது அங்கே உயிருக்கே ஆபத்து. டாக்டர், இப்போ என்ன பண்ணுறது? இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது ஜிமின். பட் ஒன்று மட்டும், அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இப்போதைக்கு பண்ண முடியாது, அதுதான் உண்மை. பட் டாக்டர், கேப்சல் இல்லை ஜிமின், அதெல்லாம் சுத்தமாக வேலைக்காகாது. வேணும்னா என்ன சொல்கிறது, எனக்கு உண்மையாக புரியலை. பிகாஸ் இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி அவங்க பேரண்ட்ஸும் பார்க்காம, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவகிட்ட பேசும்போது. டாக்டர், நான் தான் என் பாப்பா ஒழுங்காக பார்த்துருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது கூட தெரியல டாக்டர். ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. அட் சேம் டைம் ரொம்ப பெயினாகவும் இருக்குது டாக்டர். ப்ராமிஸாக தெரியல. அவ சின்ன குழந்த மாதிரி டாக்டர். குழந்த மாதிரி ரூமில் பேசிகிட்டு இருந்தா தெரியுமா? நான் கேட்கும் போது கூட என்ன நடக்குதுன்னே புரியல அவளுக்கு. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி என்னை பார்த்துட்ருக்கா. ஒன்றும் இல்லை. பட் இது எப்படின்னு எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. அவள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
ஃபோட்டோவில் இருக்கிறதெல்லாம் ரியல் கிடையாது. ரியல் ஒரு வேர்ல்டு. அவள் இவ்வளோ நாள் இமேஜினேஷன் வேர்ல்டில் மட்டும்தான் இருந்திருக்கா. ரியல் வேர்ல்டுக்கு அவளை கூட்டிகிட்டு வாங்க. ஜிமின் ஒருத்தன் ரியல்னு காட்டுங்க. ஜிமின் ஃபேக் கிடையாது. அவன் ஜஸ்ட் இப்போ ஒரு ஜிமின் இமேஜினேஷனில் தான் வாழ்ந்துட்டுருக்கான். அவன் நினச்சிட்ருக்கா. பட் யூ மேரிட் நவ். பட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜிமின். அவங்க ஸ்டில் உங்கள் கூட ஒரு இமேஜினேஷன் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது ரியல்னு அவங்களுக்கு தெரியலை. ஓப்பனாக சொல்லணுன்னா. டாக்டர், என்ன சொல்கிறீங்க? அவளுக்கு என் கூட இருக்கிறது ரியல்னு புரியலையா? இல்லை, அவளை பொறுத்த வரையும் ஏரா ஒரு பர்சன். அந்த பர்சன் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு ஒரு தாட் இருக்குது அவளுக்கு. ஸ்டில் இப்போ வரையும் உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆனதே அவள் ஒரு ட்ரீம் நினச்சிட்ருக்கா. அவளோட இமேஜினேஷன் நினச்சிட்ருக்கா. அது வந்து வெளியே கொண்டு வாங்க. இமேஜினேஷன் இல்லை, இது ட்ரூ, இது ஃபேக்ட்னு கொண்டு வாங்க. பட் டாக்டர், எப்படி எனக்கு சுத்தமாக புரியல டாக்டர். எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. பட் இது ஒரு நியூ வே ஆஃப் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தான். இது ஒரு டைப் ஆஃப் டிஸார்டர் தான். பட் என்ன சொல்கிறது, அவளோட ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் தான். அவள் உங்களை தான் இமேஜினேஷனாக நினச்சிட்ருக்கா. ஸோ அதை வெளியே கொண்டு வாங்க. தென் அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவோட லவ் அவளுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதை நீங்கள் தான் கேரி பண்ணணும். ஸோ ஒரு மதரோட லவ் அவள் உங்ககிட்டேருந்து கிடச்சா தென் அந்த ஃபோட்டோ பார்த்து அம்மா கிட்ட பேசுறதை ஸ்டாப் பண்ணுவாள். ஸோ ஒன்றா தான் ஸ்டாப் பண்ண வைக்க முடியும். சடனாக அவகிட்ட நீ பைத்தியம், நீ லூஸு, நீ இப்படி பேசுகிற, அப்படி இப்படி சொன்னால் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். டாக்டர், எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் என் ஒயினை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. அவள் சின்ன குழந்த டாக்டர். ஓகே, அவளை ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டு தூங்க வச்சுருக்கோம். நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஜிமினும் உங்களை காரில் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்கள் காரில் ரொம்ப சைலண்டாக தான் வந்திருப்பீங்க. என்ன ஜிமின்னு சொன்னாங்க டாக்டர்? எவ்ரி திங் இஸ் ஆல்ரைட். ஆல்ரைட்டி. ஒயன் சொல்லு மச்சி பாப்பா, உனக்கு நான் ரியல்னு புரியுதாடி? ரியலா? நீ கூட தானே இருக்க, ஃபாரெவர் இருப்ப. இப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசுவேன், அப்புறம் உனக்கு கொஞ்சுவேன். எப்போல்லாம் தோணுதோ உனக்கு என்கிட்ட நேரில் வந்து பேசு, சரியா? ஃபோனில் பேசாத. தென் இன்னைக்கு சாங் பாடணும், மறந்துட்டியா பொண்டாட்டி? இல்லையே, நான் இப்போ கூட ஹெட்ஃபோனில் சாங் கேட்கலாம் தான் நினச்சேன், ஃபில்டர் சாங். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாமா காரில்? சரி பொண்டாட்டி. அப்படி சொல்லிட்டு அவனும் ஃபில்டர் சாங் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண வச்சிட்ருக்கான் கார்லேயே. ஸோ நீங்கள் விகிட்குள்ளே போன உடனே உங்களோட டர்ன் தான். ஸோ நீங்கள் பாடணும். ஏரா ஆல்ரெடி பாடிட்டு போயிருப்பா. ஏரா பாடிட்டு உங்களை வாலில் பின் பண்ணி, என்னடி என்ன சிம்மனி எனக்குடி, உனக்கு இல்லை, உனக்குன்னா ஜஸ்ட் இமேஜினேஷனாக மட்டும்தான், ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், நல்லா பாடு. அப்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின், எவ்ரி திங் இஸ் ஆல்ரைட் பேபி, நல்லா பாடு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு ஜிமின் அவனோட ஹைஸ்லேயே சொல்கிறான். நீங்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப டென்ஷனோடவே உட்காருங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இத்தனை நாள் ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருந்த ஜங்குக் அப்படியே மூஞ்சி திருப்பி வச்சுக்கிறான். அவங்கள பார்த்தோன்னே வச்சு இதுவா அது மாதிரி தான் பார்க்குறான். ஆல்ரெடி நீங்கள் பார்ட்டி ப்ரோக்கன். ஸோ இப்போ ஜிமின் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின் அவனோட ஐயை விங்க் பண்ணிட்டு, பாட்ரி பொண்டாட்டி அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு அப்படியே அந்த மொமெண்ட்டே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் பாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. Let me know you're tired. 날 골랐으면 돼, yeah. Oh, 너의 눈을 나의 손. பிறகு எல்லாரும் உங்களை ரொம்ப சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க. தென் நீங்கள் அகெயின் தனியாக எழுந்து வந்துடுறீங்க. அப்போ ஜிமின் வந்து உங்கள் டைட்டாக ஹக் பண்ணி, பொண்டாட்டி, ஜிமினோட பொண்டாட்டி நிரூபிச்சிட்டடி. அப்படியா, நல்லா இருந்துச்சா? லவ் யூ லவ் யூ லவ் யூ டி பொண்டாட்டி. ஜிமினா, நீ என்னோட இமேஜினேஷன்லாம் இல்லைல்ல? இல்லையே, நான் அவனை கிஸ் பண்ணி காட்டுறேன்.
அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்களை லிப் லாக் பண்ணுறான். தென் அப்படி இப்படின்னு அவனோட கையெல்லாம் ப்ளே பண்ணுது. நீங்கள் உடனே ஜிமின் எனக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் படுக்குது ஸ்டொமக்கில், போதும். பட் ஐ வாண்ட். புருஷன் கேட்டா வேணான்னு சொல்வியாடி? என்ன கஞ்சத்தனமான பொண்டாட்டிடி நீ? நம்மளுக்கு இன்னும் அஃபிஷியல் ஆகலை, சீக்ரெட் மேரேஜ் மெயின்டைன் பண்ணணும்ல. சரிடி பொண்டாட்டி, பட் என்னாலலாம் அப்பப்போ இப்படி தனியாலாம் இருக்க முடியாது, உனக்கே தெரியும்ல. ஆமாம், பட் ஜங்குக்கா நேற்று நான் ஏதாவது எதிர்த்து பேசிட்டேன்னா அவன் என்னை பார்த்தோன்னே மூஞ்சி தூக்கி வச்சுட்டான். அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். பட் எனக்கு தெரியாது ஜிமின், நான் எதனா பேசிடுறேன். ஆனால் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு தலை வலிக்குது. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடுறியா ஜங்குக்கிட்ட? அப்போது உடனே சடனாக ஜிமின்க்கு அப்படியே டியர்ஸ் வருது. அவன் டியர்ஸ் வைப் பண்ணிட்டு அவன் பேசுவான்டி, அவன் லூஸு, சும்மா அப்படி தான் அப்படி இப்படின்னு விளையாடுவான். ஏன்னா நீ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டில், அதனால தான். ஓகேவா? ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அகெயின் அந்த டார்க் ரூமுக்கு போகிறீங்க. ஓகேடா அம்மி, நான் இந்த எபிசோட முடிச்சிடறேன். அம்மி, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய்.